ரீசெண்டா PlayStation 5 வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிருந்தோம். ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாமா? PSVR 2 இத வந்து இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ இது வந்து இந்தியால கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வருதா? ஆனா நாங்க வந்து ஜப்பான்ல இருந்து இத நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். எவ்வளவு வந்து 40,000. சோ நம்ம வாங்கியிருக்கிறது Horizon அப்படின்ற VR கேமோட சேர்த்து வாங்கியிருக்கோம். அந்த பண்டில் இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. அதாவது யாருக்குமே புரியாதுன்னு நீங்களா அதை அடிச்சு விடுறது சந்தோஷம். நான் ஜாப்பனீஸ் தானே பேசுறேன். ஆமா ஜாப்பனீஸ் தானே பேசுறேன். கரெக்டா தான் பேசுறீங்க. சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. இவன் பாருங்க எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சொல்லணும்ல அவசியம் இல்ல. பெட்டியில கேம் இதுலதான் சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா நீங்க ஜப்பான்லயோ கொரியாலயோ நீங்க எங்க வாங்கினாலும் தயவு செய்து இந்த மாதிரி பண்டிலா வாங்காதீங்க. வெறும் இந்த மாதிரி கன்சோல் இல்ல PS அந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கோங்க. பண்டிலா வாங்குறப்ப இந்தியால வந்து ரெடீம் பண்ண முடியல. போதுமான இந்த ரீஜன் வந்து இங்க சப்போர்ட் ஆகலன்னு வருது. வேற PlayStation VR யூசர் மேனுவல் இயர்போன் சொல்ல போனா இது நெக் பேண்டிங்யா மட்டமான குவாலிட்டியா இருக்கு. இல்லங்க சாலிடா தான் இருக்குங்க. ராஜேஷ் வாங்குவேன். இதான் லோ குவாலிட்டி மாதிரி. எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் இந்த இது ஒன்று சாரி பஸ். இது சார்ஜர். எதை சார்ஜ் பண்றதுக்கு? கண்ட்ரோலர். VR சார்ஜ் பண்ணுமா? VR சார்ஜ் பண்ண தேவையில்ல. அது ஸ்ட்ரைட்டா கேபிள் தான், வயர்லெஸ் கிடையாது. மென்ஷன் பண்ணிட்டாருப்பா. ஆமாங்க. இல்ல நீங்களே எடுங்க, அப்புறம் திட்டுவீங்க நான் தான் அன்பாக்ஸ் பண்றேன்னு. நீ எடுத்துட்ட. என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. இது இந்த MI VR நம்ம வச்சிருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஓ MI VR க்கு இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இவ்வளவு பெரிய வயரு 1.5 மீட்டர் என்னமோ இருக்கு. அடிக்கி விழுந்துட்டோம்னா விழுக வேண்டியவன். ஏன் வயர்லெஸ்ஸா கொடுக்கல? அது PlayStation கரண்ட தான் கேட்கணும். சரி கரெக்டா நீங்க பிரிங்க. இந்த நீ ஒண்ணு நான் ஒண்ணு ஆள் கொண்டு பிரிச்சிருவோம். இது என்னது? கண்ட்ரோலர். இது எப்படி பிடிக்கிறது? அந்த கை ப்ரோ. அந்த கை இப்படியா? இப்ப கரெக்ட்டா வருதுல? ஓ டெக்ஸ்சர் வந்து நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா X பாக்ஸ் ரவுண்ட் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஆமையா? அதாவது இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சர் இருக்கு. இந்த டெக்ஸ்சர்ல வந்து இந்த இங்க போட்டுருக்க ஒரு 4 ஐட்டத்தை அப்படியே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கொச 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 கொசன்னு செட்டப் பண்ணுவோமா? இது ஆமா ஆமா ஆமா. இது என்னன்னா இதோட சார்ஜர், சார்ஜிங் டாக். ஓ அண்ணா அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம் கிளிஸ்டர் மொத்தமா நல்ல பிரியாணி போட்டுல தவுக்குறமா. இதுக்கு ஒரு டப்பா, அந்த டப்பாக்குள்ள மேக்னெட்டிக் கனெக்டர். இத வந்து அதுல கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா தான் சார்ஜ் ஏறும். உள்ள மேனுவல் சைனீஸ்ல இருக்கு. ஜப்பானீஸ்ல இருக்கு. போதுமா? ஜப்பானீஸ். சரிங்க ப்ரோ, ஏதோ ஒன்னு விடுங்க. வெளிய போடா. இது வந்து இதோட வயர்லெஸ் சார்ஜர். ஜஸ்ட் மேல இப்படி வச்சாலே சார்ஜரா? அதாவது இப்படி வச்சாலே சார்ஜ் ஆயிக்கும்ல. அது எப்படி வயர்லெஸ் சார்ஜர் ஆகும்? வயர்லெஸ் சார்ஜர்னா போடுங்க. சார்ஜிங் ஸ்டேஷன். மன்னிக்கவும், சார்ஜிங் ஸ்டேஷன். போதுமா? சந்தோஷம். ஐயோ வரா பயங்கரமான ஆளாச்சு. ஜப்பான்ல வாங்கினதால இப்படி இருக்கு. இதுக்கு ஒரு அடாப்டர் வாங்கணும். அது என்னது? அடாப்டர் தான். ஓகே செட்டப் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் யாரும் 12 வயசு கீழ இருக்காங்களா? என்னங்க பண்றாரு? புரியல. என்னங்க பண்றாரு? புரியல. அவர் கை எங்கேயோ வச்சாரு. ஏன் வச்சா? ஆனா கிளாரிட்டி செம்மையா இருக்குங்க. நல்லா இருக்கு. மிரட்டுதேங்க இது. பயமா இருக்கியா? குறிப்பா தெரிஞ்சான். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட். எனக்கு பயமா இருக்கு. யாராவது பாக்குறீங்களா? ஏய் என்னை வச்சு காமெடி எப்படி பண்ணலையே மேல. ஆனா செம்மையா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஏத்துறான்ல. நீங்க பாத்துட்டு பேசுங்க. Several months later. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வாடா ப்ரோ போதும். 10 நாள்ல வீடியோ போடணும்னு நினைச்சேன். 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இல்லங்க, என்ன நல்லா சொல்லணும்னா நல்லா யூஸ் பண்ணணும்ல. சமாளிஃபிகேஷன். ரைட் சரியா? அதான் 2 மாசம் ஆயிடுச்சு. வேற எதுவும் இல்ல. ஓகே, இன்னைக்கு முடிச்சிடலாம். சரியா? கண்டிப்பா. இப்ப என்ன பண்றோம்? நீங்க வந்து டெக்னிக்கலா சொல்லுங்க. ஓகே. நான் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். ஓகே போலாம். அப்ப இந்த டிசைன் அண்ட் குவாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் VR ல இருந்து ஆரம்பிப்போம். VR 1க்கும் VR 2க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அது பாக்ஸ் ஷேப்ல இருக்கும். ஆமா. அதே மாதிரி இங்க வந்து LED எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். VR 1 வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் மாடல் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். 2016 சோ இது வந்து இந்த டிசைன்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த இம்ப்ரூவ்மென்ட் வந்து பார்க்கையில தெரியுது. அண்ட் ஆல்சோ ஃபிட்டிங்ல சூப்பரா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஃபிட்டிங் வந்து நம்ம போடையில பின்னாடி டைட் பண்றதுக்கு இங்க வந்து கரெக்ட்டான அந்த விஷுவல் கிடைக்கிறதுக்கு இங்க ஒரு பட்டன். மொத்தம் 3 அட்ஜஸ்ட்மென்ட். அதான் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ஃபுல்லாமே
பர்ஃபெக்ட்டா அந்த ஃபிட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதே மாதிரி இந்த குஷனிங்குமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அழுத்தல, ஒரு மாதிரி ப்ரெஷரும் பண்ற மாதிரி தெரியல எனக்கு. ஒருவேளை ரொம்ப டைட்டா மாட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்றப்ப அந்த வேர்க்கிற ஃபீலிங் மட்டும் கண்டிப்பா இருக்கு இல்லையா? இப்ப குவாலிட்டி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சத்தியமா பஞ்சாயத்து இருந்துச்சு. நான் ஓபன் பண்ண அன்னைக்கே சொன்னேன் குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஆனா அன்னைக்கே அதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. உள்ள ஒரு இயர்போன் உடஞ்சிருச்சிங்கயா. ஆமா, இது என்னங்க இதுக்கே போச்சு? சரி, இயர்போன் தானே போனா போயிட்டு போகுதுன்னு பார்த்தா இந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல, இதுல இந்த ஜாய்ஸ்டிக் வந்து பஞ்சாயத்தாச்சு. எப்படின்னா இங்க பாத்தீங்களா, இப்ப நல்லா இருக்கா? இப்ப பாருங்க, நான் இப்படி விளையாடையில சடனா இப்படி ஆச்சுன்னா கடுப்பாகமா ஆகாதா? ஆமா. சோ இது இந்த கண்ட்ரோலர், இந்த VR எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மீடியம் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 60,000 ரூபாய் ப்ராடக்ட்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே காரி துப்பி விடுவாங்க. அந்த அளவுக்கு தான். இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா 3ல கொண்டு வந்துருவாங்க. ஆனா குவாலிட்டி இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது என்னன்னா அந்த டிஸ்ப்ளே சூப்பரா இருந்துச்சு. நானே சொல்ல நினைச்சேன். ஆக்சுவலா இந்த டிஸ்ப்ளேன்னு வரையில 4K HDR, அது OLED டிஸ்ப்ளே பிளஸ் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு, 110 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வேற இருக்கு. ஆக்சுவலா என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு OLED பேனல் அப்படின்றதுனால அந்த பிளாக்ஸ் வந்து சூப்பரா தெரிஞ்சது, கலர்ஸ் வந்து பிரமாதமா இருந்தது. ஆனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அல்டிமேட். லைட்டா பொம்மை மாதிரி இருக்கு, பட் நம்ம VR வந்து போடையில பாத்தீங்க அப்படின்னா அது பொம்மை ஃபீலே வர மாட்டேங்குது. நம்ம அந்த இடத்துல இருக்கோமோ அப்படின்றது ஃபீல் ஆகுது. சூப்பரா இருக்கு, அப்படியே அங்கேயே நிக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல PS விளையாண்ட மாதிரி தெரியல, அந்த அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த ரியல் வேர்ல்டுக்குள்ள போனா அப்படி இருக்கும். அது எந்த கேம்ல ஹாரிசன் கால் ஆஃப் மவுண்டன்ல எல்லாம் மிரட்டிடுவாங்க. மவுண்டன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு எல்லா கேம்லயும் ஒரே மாதிரி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இது இவ்ளோ பக்கத்துல ஒரு டிஸ்ப்ளே வந்து வச்சு யூஸ் பண்றோம் VRல, அதுல வந்து அந்த பிக்சல்ஸ்லாம் தெரியுது, ஒரு பேர் ஸ்கிரீன் டோர் எஃபெக்ட், அந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபீல் ஆகல. ஆமா, மித்ததெல்லாம் வந்து லைக் Quest 2 இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ரிவ்யூஸ் ஆன்லைன் பார்த்தப்ப இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பட் ஆனா இதுல வந்து நம்மளுக்கு நோட்டிசபிளா இல்ல. நம்ம ஸ்கிரீன்ல தான் பாக்குறோம் அப்படின்றது ஏதோ ஒரு நம்ம கண்ணு வழியாவே பாக்குற ஒரு ஃபீல் கிடைக்குது. அடுத்தது சென்சார்ஸ் வரும். அதான ஒரு VRக்கு முக்கியம். எத்தனை சென்சார் கொடுத்திருக்காங்க? மொத்தம் 6 சென்சார் இருக்கு. அதுல 3 வந்து கைரோஸ்கோப், 3 வந்து ஆக்சிலரோமீட்டர். இந்த கைரோஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகும்? கைரோஸ்கோப் வந்து XYZ எந்த சைடு திரும்பினாலும் அதுக்கேத்த மாதிரி மூவ் ஆகுமா, அது ஒண்ணு. அப்புறம் கேம்ல நீங்க நடக்கறப்ப நீங்களும் மூவ் ஆவறீங்களா, அதுக்கு தான் அந்த ஆக்சிலரோமீட்டர் சென்சார் யூஸ் ஆகுது. கரெக்ட். அதே மாதிரி 4 பிளாக் அண்ட் ஒயிட் கேமராஸ் இருக்கு. ஆமா, இந்த கேமரா எதுக்கு ஆக்சுவலா? ஸ்கேனிங் பண்ண. எதை ஸ்கேன் பண்ண? நம்ம செட்டப் பண்றப்பே பாத்தீங்கன்னா ரூம் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுமா? கரெக்ட். அந்த பிளேயிங் ஏரியா செட் பண்றதுக்கு. பிளேயிங் ஏரியா செட் பண்ணவும் பாஸ் த்ரூ ஆன் பண்றதுக்கு. அதாவது நீங்க லாண்டி இருக்கீங்க, யாராச்சும் உங்களுக்கு கொட்டி லாண்டி இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன். பண்ணீங்க இல்லையா? பண்ணீங்க இல்ல? இல்ல அப்படி பண்றப்ப யாருன்னு பாக்குறதுக்கு டக்குன்னு ஃபங்க்ஷன் பட்டன் அமுக்கிட்டு திரும்பி பாத்தீங்கன்னா பாஸ் த்ரூ ஆன் ஆயிரும். பட் குவாலிட்டி கம்மி. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார். ஆமா, இது ஓகே தான் இப்போதைக்கு. ஓகே, எல்லாமே VR 3ல. VR 3 எதை கேட்டாலும் VR. பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. இது போக உள்ள 2 இன்ஃப்ராரெட் கேமராஸ் இருக்கு. உள்ள கேமராவா? ஆமா, ஐ ட்ராக்கிங் பண்ண. நீங்க கேம்ல எதை பாக்குறீங்களோ அது மட்டும் தான் ஃபோக்கஸ்ல இருக்கும். மித்தது ஃபுல்லா சுத்தி பாத்தீங்கன்னா லைட்டா பிளர்ரா இருக்கும். இது எதுக்குன்னா PS வந்து நல்லா எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபுல்லா ரெண்டர் பண்ணோம்னா PS வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி டெக்னிக். அதே மாதிரி இத வந்து செலக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிகமா நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலி ஐ ட்ராக்கிங் வச்சு ஏதாவது மெனு நான் பார்த்தேன் அப்படின்னா கரெக்ட்டா அக்யூரேட்டா அந்த மெனுல போய் நிக்கும். இது நான் 2-3 கேம்ல வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கேன். 4 கேமரா கொடுத்திருக்காங்கல்ல, இதை யூஸ் பண்ணி பக்காவா ட்ராக் பண்ணுது. அதுல எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த ட்ராக்கிங் ஃபுல்லா போயிடுது. ஒரு கிளிட்ச் ஆகி நான் மேல இருக்கேன், ஒரு சைடு இருக்கு, ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னது இது? அது வந்து இதுக்குனே தனியா இன்ஃப்ராரெட் லைட்ஸ்னு தனியா விக்கிறாங்க. சரி, அத லைட்ட போட்டோம்னா நம்மளால பார்க்க முடியாது. ஆனா கேமராக்கு வந்து புரியும். அந்த லைட் எம்பிட்டு? அது பிரைஸ் ரேஞ்ச் வேரி ஆகும். நான் 60,000 ரூபாய்க்கு PSVR 2 வாங்கி அதுக்கு தனியா லைட் வாங்கி நான் வைக்கணும். இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சரிங்க. இது போக இந்த கண்ட்ரோலர் இருக்குல, ஆமா, இதுல இருக்கிற மைக்க அப்படியே இதுல கொடுத்திருக்காங்க. அது போக ஹாப்டிக் அண்ட் வைப்ரேஷன்ஸ் இதுலயும் இருக்கு. சீரியஸ்லி அது சூப்பரா இருக்கு. ஒரு பாக்ஸிங் கேம் விளையாடையில அவன் குத்தையில வந்து என் மண்டையில வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கு. யாராவது என்ன சுட்டாங்க அப்படின்னா ஐயோ என்ன சுட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் வந்து அந்த வைப்ரேஷன்ல வந்து ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வைப்ரேஷன் இந்த மாதிரி கன்சோல்ல சூப்பரா இருந்துச்சு. இந்த கன்சோல்ல இருந்துச்சு, அதை பத்தி அடுத்து பேசலாம். ஒரு VRல இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து கேமிங்ல வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணது சூப்பரா இருக்கு. மைக்கோட சேர்ந்து சவுண்டையும் பார்த்துருவோம். ஆக்சுவலா இது கூட ஒரு ஹெட்செட் கொடுத்தாங்க, அது வாங்கின அன்னைக்கு உடைச்சு விட்டாங்க. இந்த ஆள் மட்டும் தான் விளையாண்டான். யாரோ பேசுறாங்களா? ஹெட்போன்ல. எனக்கு தெரிஞ்சு இவன் மட்டும் தான் கேட்டிருப்பேன். அதை பத்தி நீங்க தான் சொல்லணும், எப்படி இருந்துச்சு? ஓகேவா, டீசென்ட்டா இருந்துச்சு. சரி, அடுத்து கண்ட்ரோலர் கொடுங்க. எதுக்கு? அடுத்த டாபிக் போகணும்ல. சரி தாங்க, சொல்லு. போன கண்ட்ரோலர் இருந்துச்சு. ஆமா, இந்த இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாமே அடாப்டிவ் ட்ரிகர்ஸ், ஹாப்டிக் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த குவாலிட்டி மட்டும் மொக்கையா இருக்கு.
பிளஸ் இதுல வந்து கெப்பாசிட்டி சென்சார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா நம்ம கை வந்து வச்சிருக்கோமா இல்லையான்னு சென்ஸ் பண்ணும். இதை வச்சு தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா கேம்ஸ்ல, இப்படி 2 காமிச்சா 2 காமிக்கும். எல்லாமே அக்யூரேட்டா இருக்காது, சில டைம் மட்டும் அக்யூரேட்டா இருக்கும். அது எக்ஸாக்ட்டா இல்ல, நான் யூஸ் பண்ணேன், ஆனா ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. அப்பப்ப தம்ஸ் அப் காட்டினா காட்டிக்கலாம். மித்தபடி ஹாப்டிக் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. மிரட்டல். நம்ம ரெசிடென்ட் ஈவில்லாம் வந்து ஒவ்வொரு கன்னையும் எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுவோம்ல, அப்போ ஒவ்வொரு கன்னா டெஸ்ட் பண்ணல, பிஸ்டலுக்கு ஒரு மாதிரி, அந்த ஷார்ட் கனுக்கு ஒரு மாதிரி, ஸ்னைப்பருக்கு ஒரு மாதிரி, எல்லாத்துக்கும் அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து இருந்தது. நம்ம வெளிய இருந்து பார்த்தா அது காமெடியா தான் இருக்கும், ஆனா கேம்ல பார்க்கல டே நான் நிஜமாவே ஒரு கண்ணு தாண்டா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். டக்குன்னு இப்படி எடுக்கிறது, இப்படி எடுக்கிறது, அந்த பவு சூப்பரா இருக்கும். பவு தான் எனக்கு பிடிக்கும். இப்படி வச்சு இப்படி இழுத்தோம்னா கரெக்டா இருக்கும். அந்த இழுக்கிறப்ப அந்த எலாஸ்டிக் ஃபீல் நல்லா இருந்துச்சு. சர்ன்னு அந்த கையிலேயே வைப்ரேட் ஆகுது. கேம புடிச்சிட்டேங்க வாங்க ஒரு போடு. அவ்வளவுதான். அதுக்கு இந்த ஹாப்டிக் வந்து உண்மையிலேயே பிரமாதமா இருந்தது. ஆனா எனக்கு ஒண்ணே என்ன பிடிக்கும் தெரியுமா, இந்த பட்டன் பிளேஸ்மென்ட் கேவலமா இருந்துச்சு. இந்த பட்டனை வேற எங்கேயாவது வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்கலாம். சில நேரங்கள்ல முக்கியமா ரெசிடென்ட் ஈவில்ல தான் எதையாவது எடுக்க போவோம், இதை புடிச்சிட்டு போன்னு அதை புடிச்சிட்டு போறதுக்கு கை வலிக்கிற மாதிரியே இருக்கும். கீழே விழுந்திருக்காங்க, திருப்பி நான் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னங்கடா இப்படி கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு இருக்கும். இந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் ஒஸ்டா இருந்துச்சு. பேட்டரி எவ்வளவு இருக்கு எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்ணல, ஒரு 3 மணி நேரத்துக்கு கிட்ட வந்தது பேட்டரி. ஆனா இதுலயும் சரி அதுலயும் சரி அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த டிஃபரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பேட்டரி லைஃபா வந்து கொடுத்துருக்கலாம். ஆனா ஓகே, நம்ம வந்து சார்ஜ் போட்டுட்டே விளாடலாம். அதை வந்து பவர் பேங்க்லாம் கனெக்ட் பண்ணி இப்படி விளாடல, அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. வயர் வேலை எடுத்துக்கிட்டே வரமாட்டேங்குது. போட்டோம்னா பவர் பேங்க் பறந்துரும். நம்மளுக்கு தெளிவா தான் தெரியும் சரியா, ஆனா டிவில வந்து ஒரு பெரிய கிராக் விழுந்துரும். அண்ட் ஃபைனலி கேம்ஸ் ஒரு 239 தான் நினைக்கிறேன். ஓகே, 239 நம்ம வந்து ட்ரை பண்ணல. மொத்தமா ஒரு 3-4 கேம் வந்து நாங்க ட்ரை பண்ணோம். முதல்ல நாங்க வாங்குனது அதோட பேக்கோட வந்தது அந்த ஹோரைசன் கால் ஆஃப் மவுண்டன்ஸ் அப்படின்ற கேம். சீரியஸ்லி அது வந்து பிரமாதமா இருந்துச்சு. இன் கேஸ் விஆர் ட்ரை பண்றவங்களுக்கு அது வந்து ஒரு ரெக்கமெண்டபிள் கேம். கேம் வந்து ப்ளே வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஆனா விஆர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பெஸ்ட் கேம். ஆமா, அது வந்து ஒரு பில் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து தப்பி போறதா இருக்கட்டும், அது ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலா இருந்துச்சு. கேமோட அந்த வீடியோ குவாலிட்டியுமே நிஜமாவே ஒரு வேர்ல்டுல இருக்கிற மாதிரி இருந்தது தெரியுமா. அதெல்லாம் மிரட்டிட்டாங்க அந்த கேம். ரெண்டாவது இந்த டார்க் பிக்சர் அப்படின்ற இந்த கேம் வாங்குறப்ப என்னடா அது அப்படின்னு தான் இருந்தது, ஆனா மிரட்டி விட்டுருச்சு. எங்க ஆபீஸ்ல நிறைய பேர் பயந்து விழுந்துட்டாங்க அந்த கேம் விளையாடல. அது நார்மலா ஒரு வண்டியில உட்காந்துட்டு நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அங்கங்க நம்ம ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். லாஜிக்கலி பாத்தீங்கன்னா கேம் வந்து சிம்பிள் தான், ஆனா ரொம்ப லெவல்லாம் கூட 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 ரொம்ப வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. பிளஸ் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விஷுவல்ஸ் தான் சீரியஸ்லி அதெல்லாம் அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வண்டியில போய் ரோலர் கோஸ்டர் மாதிரி போகும்ல, அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப தெரியல, அடுத்தடுத்துலாம் பார்க்கல எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சு, இறக்கி விடுங்கடா அப்படின்னு நிறைய பேர் கத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி லைஃப் அதில் தான் டெஸ்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா சொன்னா அதுக்கு என்னங்கிறப்ப மூணாவது கேம் வந்து பாண்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணா, ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ். இதுல தான் அந்த ஷார்ட் கன் வந்து நல்லா இருந்தது. ஆமா, மித்தபடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் போய்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ஸ்லோவான கேம். இது ஐபோனுக்கு, மேக்கு, இப்போ பிஎஸ்க்கும் இருக்கு ப்ரோ, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாண்டி சொன்னா ட்ரை பண்ணோம். கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பாண்டி சொன்ன மாதிரி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இது எப்படி வந்து நம்ம ஹாரிசன் சொன்னோமோ அதே விஷயம் வில்லேஜுக்கு இருந்தது, பட் ரொம்ப ஸ்லோவான கேம். யா குத்திச்சண்டை. ஆமா, அதான் மெயின். ஆக்சுவலா மிச்ச கேம்ல வந்து உட்காந்து விளையாடலாம், நின்று விளையாடலாம். ஆனா இந்த கேம் நின்று தான் விளையாடணும், ஆக்டிவா விளையாடணும். சும்மா பட்டனை மட்டும் அமுக்கணும்ல, குத்தி 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 அந்த மாதிரி விளையாடணும். கொஞ்ச நேரத்துல மூச்சு அழைச்சிரும், ஸ்டாமினா போயிரும். ஆமா, உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கேம் வந்து விளையாடலாம். இதுவும் ஓரளவு ரியலிஸ்டிக்கா தான் இருந்தது. ஆனா பக்கத்துல யாருமே இருக்க கூடாது. ஆமா, இல்லாட்டி பாய் உடைச்ச மாதிரி டிவி உடைச்சிரும். நான் 3. ஆனா இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் டிசைன்ல. ஐயா என்னது இது, அனுமார் வால் மாதிரி ஒரு விஆர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்த வயரை நான் தூக்கிட்டே தெரியணுமா. இந்த குத்துறது நீங்க சொல்றீங்கல்ல, நான் சப்போஸ் அந்த ஏரியா விட்டு போறேன், மாத்திட்டேன், இல்ல திரும்பிட்டேன் அப்படின்னா கூட இந்த வயரை சுத்தி விட்டு பிஎஸ்விஆர் இந்த டிவி இந்த விட்டு நானும் விழுந்து என்னது இது. அதுக்கு தான் 4 கேமரா கொடுத்துருக்கேன், இல்ல சென்ஸ் பண்ணி சொல்றதுக்கு. ஓயா டுபாகூர். அண்ட் இன்னொரு கேள்வி வந்து எனக்கு இருக்கு. இப்போ வந்து விஆர் கேம்ஸ்லாம் விஆர்ல விளையாடலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். நம்ம விளையாண்ட கேம்னு சொல்லிட்டோம். நார்மல் கேம் இருக்குல்ல, இப்போ வந்து GTA 5 இருக்கு, Far Cry 6 இதெல்லாம் இருக்கு. இந்த கேம்லாம் விளையாடையில எப்படி இருக்கும்? அதாவது பெரிய டிவி ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். இப்போ இந்த டிவி ஸ்கிரீன் மாதிரி இதை விட பெருசா இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் இருக்காது. ஓகே, ஒரு இருட்டான இடத்துல பெரிய டிவில நம்ம மட்டும் உட்கார்ந்து பார்த்து விளையாடலாம். கரெக்டா சொல்லணும்னா ஜியோ இது பாத்தீங்கல்ல, அதுல பின்னாடி ஆம்பியன்ஸ் எதுக்கு கம்பேர் பண்ற? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. போயா டுபாகூர்.
அப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்ப இந்த விஆரும் பிஎஸ் மட்டும் இருந்தா போதுமா? டிவி இல்லாம நம்மளால இந்த விஆர் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா செட்டப் பண்ணணும், செட்டப் பண்ணணும். அது டேய் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மீறி போறீங்கடா. அப்புறதுக்கு அந்த கேமை நான் விஆர்ல விளையாடணும், டிவில விளையாண்டுருவேன்ல. அட்லீஸ்ட் சின்னதா ஒரு மானிட்டராச்சு இருந்தாதான் அது இது செட்டிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, முதல்ல வந்து உள்ள போறதுக்கு அந்த டிவி வேணும், டிவியோ மானிட்டரோ ஏதாவது வேணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பெரிய சைஸ்ல ஒரு டிவில விளையாடுற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆமா, ஓகே ஓகேன்னு தான் போகணும், வேற என்ன பண்ண. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஃபைனலா வந்து பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்கு, நெகட்டிவ்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு வர்த்துன்றத பேசுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, டிஸ்ப்ளே சூப்பரா இருந்துச்சு, ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணதுல உண்மையாவே அதான் பெஸ்ட். அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஹாப்டிக், ஆமா, அது வந்து கண்ட்ரோலர் மட்டும் கிடையாது, விஆர்லயும் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸே பாத்தீங்கன்னா அந்த கேம் வந்து அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஐ டிராக்கிங் நல்லா இருந்துச்சு. சில இடங்கள்ல வந்து அதை வந்து கவனிக்க முடிஞ்சது, நல்லா இருந்துச்சு. ஃபிட்டிங் ஒரு 2-3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க தலைக்கு ஏத்தாப்புல கரெக்டா வந்து ஃபிட் ஆகுது. அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் அதனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆற மாதிரி இருக்கு. இது எல்லாமே வந்து பாசிட்டிவ். பஞ்சாயத்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உள்ள வந்து சொல்லியிருந்தோம். முதல் விஷயம், குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஒரு 60,000 ரூபாய் ப்ராடக்ட் மாதிரி இல்ல. நாங்க 40,000 ரூபாய்க்கு வந்து வெளிநாட்டுல வாங்கணும், இங்க 60,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த வயர், ஐயா சாமி இந்த வயரு. அண்ட் முக்கியமா என்னதான் நீங்க 60,000 ரூபாய் கொடுத்து விஆர் வாங்கினாலும் ஒவ்வொரு கேமையும் நீங்க தனித்தனியா காசு கொடுத்து வாங்கணும். நாங்க வாங்கின இந்த 4-5 கேமே பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அது வாங்கி தான் ஆகணும். பாட்டி காசு வாங்கிட்டேன். இப்போ பிஎஸ்க்குலாம் வந்து இந்தியாவில் சர்வீஸ் இருக்கா பாண்டி? சோனி சர்வீஸ் சென்டர் இருக்கு. ஓகே, பட் அங்க பிஎஸ் சர்வீஸ் பண்ணுவாங்களான்றது வந்து நான் போய் செக் பண்ணேன். ஓகே, அப்புறம் என்னதான் 60,000 ரூபாய் கொடுத்து இந்த விஆர் வாங்கி 20,000 ரூபாய் கொடுத்து அந்த கேம் வாங்கினாலும் உங்களால ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல கேம் விளையாட முடியாது. தலையை சுத்தி விட்டு ஒரு மாதிரியாக்கி எனக்குலாம் வாந்தியே சில நேரத்துல வந்திருக்கு. ஆனா இது பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்குலாம் வந்து அப்பெல்லாம் தெரியல. எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட விளையாண்டுருக்கேன். பட் எனக்கு தெரியல, அது ஆள் பொறுத்து மாறும் போல. சரி, ரைட் விடுங்க. பிரைஸ் இதுக்கான ஒர்த்தா இல்லையா? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பே பண்ணி தாராளமா வாங்கலாம், காசு இருக்கவங்க வாங்கலாம். பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 1000-2000 மெட்ரோ சிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டலுக்குலாம் கிடைக்கும். ரெண்டலுக்கு வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு ஞாபகமா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆனா நம்மகிட்டே இருக்குதுன்றப்ப பிஎஸ் வந்து ஒரு 50,000, இது ஒரு 60,000, கேம்ஸ் ஒரு 20,000, எவ்வளவு ஆச்சு? 1,30,000 ரூபாய். அது கொடுத்து நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டோம். இப்போ எங்க ஆஃபீஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்த ஒரு மாசம் வந்து எல்லாரும் ஹைப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வாட்டுக்கு ஒரு மூலையில கிடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படி தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இதுக்கு மேல உங்க முடிவு, சரியா? அது வந்து அவங்கவுங்க சாய்ஸ். நாங்க வந்து அதுக்குள்ள தலையிட மாட்டோம். தட்ஸ் இட். ஆல்ரெடி பிஎஸ் பார்த்தாச்சு, பிஎஸோட ஸ்பைடர்மேன் எடிஷன் பார்த்தாச்சு, இப்போ விஆர் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கலான்றத அவங்க சொல்லட்டும், அதை வாங்கிப்போம். பிஎஸ்லேயே பார்த்துக்கிறோம். எக்ஸ்பாக்ஸ் கிட்ட தவா வேண்டியது. எக்ஸ்பாக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சொல்லுங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா எக்ஸ்பாக்ஸும் போட்டு ஒரு கம்பாரிசன் மாதிரி இறங்கி இப்படி போட்டு ஏதாவது பண்ணி விடுவோம். இப்படின்னு போட்டு என்னத்த பண்ணு மசாலா பண்ண ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார்.